வணக்கம் மக்களே, மீண்டும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு பல பதிவுகளை கொண்டு வந்திருக்கோம். இதில் முதலாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கடந்த 11ஆம் தேதி திருச்சிக்கு வந்தார். அதை பற்றி முதல்ல பேசிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வளைகுடா பிரச்சனைகளை பற்றியும் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை பற்றி தனி டாப்பிக்காக போடுவோம். இப்போ இதை பற்றி ஏன்னா இது பெரிய பேசு பொருளாக இருக்குது. அவர் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதனால் அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டு அதை பேசுவோம். திருச்சி சவுத் எப்போ பார்த்தாலும் நம்ம சென்னை மாநகர சிட்டியை பார்க்குறதாம அவர் இப்போ டவுன் சவுத்தெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. லாஸ்ட் டைம் மதுரைக்கு வந்தார், அதுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தார், இப்போ திருச்சிக்கு வந்திருக்கார். ரைட், இவர் இன்னைக்கு மேடையில் ஏறினோடனே நல்ல ஒரு வரவேற்பு, மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் அசந்து போயிட்டார். அவர் முதல்ல எப்பவுமே சொல்கிற மாதிரி அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னாரு. அதுலேயே மக்களோட ஆக்ரோஷம்னா ஒரு நல் வரவோட இருந்துச்சு. மிக மகிழ்ச்சி, அவருக்கு மகிழ்ச்சி. அவர் அது மட்டும் கிடையாது, திருச்சியில் கூட்டத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது. அவருடைய எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கியிருக்காரு தன்னுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய இருப்பு எப்படி இருக்கு பார்த்துருக்காரு. ஸோ இதில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஆடி மாதத்தில் காவேரி ஆறில் எப்படி தண்ணி ஓடுமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியோட பேசினார். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கோயில்களையும், சுப்பிரமணிய கோயில் எல்லா கோயில்களையும் அவருடைய வரலாற்று சிறப்புகளை பற்றி அவர் பேசினார். எவ்வளோ மதிப்பில் கூட. அது மட்டும் கிடையாது, இந்த ஏரியாவில் திருச்சி மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மதுரை, அந்த சவுத் தமிழ்நாடு ஒட்டுமொத்தத்தில் நாட்டுக்காக எப்படி அர்ப்பணிச்சாங்க மக்கள், எப்படிலாம் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற வரலாற்றையும் சொன்னார். இதற்கு இடையிலேயே இந்த ஆர்மியில் இந்த கார்கில் வாரில் நம்ம சரவணன், மேஜர் சரவணன் சொல்லி நம்ம உயிர் தியாகம் பண்ணார் இல்லையா, அவரையும் நினைவுபடுத்தினார் மக்களுக்கு. ஸோ இந்த தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஸோ கோயில்களை பற்றி பேசினார். அப்புறம் கோயில் மற்ற கோயில், அதுக்கப்புறம் நம்மளுடைய வரலாற்று சொன்னோம் இல்லையா, மருதுபாண்டியை பற்றி பேசினார். அப்புறம் முந்தரையர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் யாருன்னா, முந்தையரில் யாருக்கே தெரியாது, அது ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண தெரியாது பல பேருக்கு. அவரை பற்றியெல்லாம் நினைவுபடுத்தினார். அவர் என்னன்னா, தமிழ்நாட்டை அதாவது தொடர்ந்து வெளிப்படைகள் நம்ம தமிழ்நாட்டை அழிக்க போனாலும் அவர் ஒரு 7ஆம் நூற்றாண்டில், கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்து 14 முறை போரில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர். அவரை பற்றி நினைவுபடுத்தினார். பல பேர் மறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டங்கிறது அரபியர்கள் வந்தது, அப்புறம் அண்டை மாநிலங்களிலிருந்து வந்தது. அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கூட ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டை அவர் பாதுகாத்தார். அவர் நமக்கு நினைவுபடுத்தினார். அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் பல பேர் எடுத்து கொடுத்துருந்தா கூட அதை சொல்லணும் அப்படின்னு தோணுது இல்லையா, அதுதான் பெரிய இது. ஏன்னா நம்மள இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, வரலாற்றை பற்றி தெரியாது, ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய என்ன சிறப்புகள் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஸோ அது முக்கியம். அடுத்தது டிஎம்கேவோட பற்றி பேசினார். இந்த தன்னை வரவேற்புரையை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு மாநிலத்தில் ஆளும் திமுகவை பற்றி அவர் சொன்னார். எவ்வளோ ஒரு ஊழல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் டைனாசிட்டிம்பாங்க, குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பமே திரும்ப வருது, அதை பற்றியும் சொன்னார். இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு. இது ஒரு மன்னர் ஆளும் ஆட்சி கிடையாது. திரும்ப அவங்க குடும்பமே வர்றது கிடையாது. அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எலெக்ஷன்ஸ் இருக்காது, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இங்கே ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மன்னருக்கு போடலாம், நல்லா ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு போடலாம். ஆனால் தாத்தா, அப்பா, புள்ள, பேரன் இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஒரு ஜனநாயக நாடு கிடையாது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம சர்க்காரிய கமிஷன் இல்லையா, கருணாநிதி ஆட்சி ஆண்டார், அப்போ சொன்னாங்க இல்லையா, எந்த அளவுக்கு திமுக ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு அதையும் எடுத்து மிக அழகாக சொன்னார். அப்புறம் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் இங்கே எவ்வளோ இருக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே எவ்வளோ இருக்குது, அதையும் எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, அதையும் சொன்னார். மாணவர்களுக்கு இது லோனு, எஜுகேஷன் லோனை வித்ரா பண்ணுறாரு, அதையும் பண்ணலை. இந்த மாதிரி பல விஷயங்கள், அது மட்டும் கிடையாது, பல நலத்திட்டங்களை இங்கே முன்னேற்றம் பண்ணாமையும், அதே மாதிரி கல்வித்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வராமையும் இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறதையும் மிக விரிவாக கிளீனாக சொன்னார். இதை திமுக பற்றி சொன்னதுக்கு அப்புறமா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தார். திருச்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கான நலத்திட்டங்களில் அர்ப்பணிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் போன வாரம் இஃப் ஐம் ரைட் 1 மார்ச் மதுரைக்கு வந்தார். அங்கே 4,400 கோடிக்கான நலத்திட்டங்களை, ஹைவேஸு, இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அப்புறம் கம்யூனிகேஷனுக்கு, அப்புறம் ரேடியோ, எஃப்எம் ரேடியோ, இதெல்லாம் போன 1ஆம் தேதி வரும்போது மதுரை சுற்றி இருக்க மாவட்டங்களுக்கான பலன்களை தெரிவிச்சுட்டு போனார். அப்புறம் ரயில்வேஸு, ஒரு 5 ரயில்வே சர்வீஸ் அதாவது ஸ்டேஷனை விரிவாக்கம் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லிட்டு போனார். அதே மாதிரி இந்த தடவை அது 4,400 கோடிக்கு இந்த தடவை இந்த 11ஆம் தேதி இதில் திருச்சிக்கு
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5600 கோடிக்கான நலத்திட்டங்களை செய்திருக்கார் அவர். என்ன நம்ம சொன்னோம்னா 5000 திட்டத்துக்கு எல்லாம் ஹைவேஸ்க்கு தான் மெயின், ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். அதுமாதிரி திருச்சி விமான நிலையத்தை தரத்தை உயர்த்தணும், அதே மாதிரி மதுரை விமான நிலையத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நலத்திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து தான் நம்ம 5600 கோடி பலன்களும் சேர்க்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னும் முக்கியமான தமிழ்நாடு எப்படி வந்து இன்டர்சிட்டி, அதாவது மற்ற மாநிலங்களோட எப்படி வந்து இணைக்கிறாருன்னு பாருங்கள். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஒடிசா இருக்கு இல்லையா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, இது அனைத்தையுமே ரேர் எர்த் இண்டஸ்ட்ரி காரிடார் அப்படிம்பாங்க. அதாவது இந்த நிலக்கரி எடுக்கிறது, சுரங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த சுரங்கங்கள்லாம் இந்த மாநிலத்தை ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, இந்த 4 மாநிலத்தில் வந்து ரேர் எர்த் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2014 என்டிஏ ஆட்சி பொறுப்பதுலேருந்து இன்றைக்கி 2026 வரைக்கும் தமிழ்நாடுக்கு மட்டுமே 3 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த 47 காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் பல சின்ன சின்ன கட்சிகள் ஒரு குறுகிய காலங்கள் இருந்தாங்க. இது நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதை விட இந்த 10-11 ஆண்டுகளில் அவங்க என்ன செய்தாங்களோ 47லேருந்து 2014 வரைக்கும் என்ன இருந்ததோ அதுலேருந்து 3 மடங்கு தமிழ்நாடுக்கு நிதி உதவி பண்ணியிருக்காரு. எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைவேஸுக்காக மட்டுமே நம்ம இப்போ வந்து என்ன சொன்னோம், திருச்சிக்கு வந்து கடந்த தடவை வந்தபோது 20,000 கோடி, மதுரைக்கு வந்தப்போ 4,400 கோடி, இந்த 5600 கோடி கொடுத்துருக்கோம். பட் இப்போ நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அவர் என்னென்ன செய்தாருங்க போது இந்த கடந்த என்டிஏ ஆட்சியில், இப்போ நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில் 3 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணியிருக்காரு. அது வந்து அதுக்கப்புறம் 57,000 கோடி ஹைவேஸுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 3 லட்சம் கோடிக்குள்ளே தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் 8,000 கோடி ரூரல் ரோடுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபண்டு கொடுத்துருக்காங்க, இவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடுக்கு அப்படிங்கிறது. ஸோ வந்ததுலேருந்து அதே மாதிரி தமிழ் மொழியை வளர்ச்சியாக பண்ணட்டாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து மிகவும் மோடி வந்து கீழாக தான் இருந்திருக்காரு. தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ்நாட்டில் மட்டும். இதை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த திட்டங்கள் மூலிமா பெண்களுக்கு என்னென்ன செய்திருக்காரு அப்படிங்கிறது அவர் விரிவாக சொன்னார். அதாவது தன் யோஜனா அப்படிங்கிறது மூலிமா என்ன பண்ணார்னா பேங்க் அக்கௌண்ட் 57 கோடி, கரெக்ட் 57 கோடிக்கு பேங்க் அக்கௌண்ட்டு இந்த 11 ஆண்டுகளில், அதாவது நடுத்தரம் கீழ்த்தரத்தில் கீழ்நிலையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு 0 பேலன்ஸ் கரெக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி வந்து பெண்களுக்கு மட்டுமே. அது பெரிய விஷயம். 57 கோடியில் 32 கோடி பெண்கள் மட்டுமே. அதாவது இந்த பூ விற்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த அயனிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டுமே 32 கோடி உமனுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முத்ரா யோஜனா மூலமா 16 லட்சம் கோடி உமனுக்கு மட்டும் லோன் கொடுத்துருக்காங்க. லோன் அதாவது இந்த ஃப்ரீயாலாம் பண்ணல, லோன் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியான இதில், அதாவது தையல் தைக்கிறவங்க, அப்புறம் அது பூ விற்கிறவங்க, இந்த மாதிரி விறகு கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆவாஸ் யோஜனா மூலமாக ஃப்ரீ வீடு, அதாவது ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 4 கோடி ரூரல் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3 கோடி வந்து பெண்களுக்கோ அல்லது பெண்களும் அதாவது மனைவியும் கணவனும் சேர்ந்து அது மாதிரி ஜாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா அதுக்கு 3 கோடி கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து சாதாரணமாக வந்துட்டு போல் அது மாதிரி பல திட்டங்களை மாநிலத்திற்கான வளர்ச்சிக்காக திட்டங்களில் ஆக்கப்பூர்வமாக பண்ண அரசு வந்து இந்தியாவிலேயே 47க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாநிலமாக பார்த்து பண்ணக்கூடிய இது இந்த மோடி ஆளும் பிஜேபி ஆளும் இந்த என்டிஏ ஆட்சி தான் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமானது என்னென்னா அதான் உமனோட வெல்ஃபேரும் அவங்களுடைய செக்யூரிட்டி மிக மிக முக்கியம். இந்த என்டிஏ ஆட்சி வந்து இங்கே ஆட்சி தான், அதாவது அதிமுக தலைமையில் என்டிஏ ஆட்சி தமிழகத்தை ஆளுமையானால் பெண்களுக்கான ஒரு சொத்து உரிமை, சேஃப்டி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி பேசினார், அன்புமணி பேசினார், எல்லாருமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்தது. இது நல்ல ஒரு வரவேற்பாக தெரியுது. இது we have to wait and see அப்படிங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் விசிட் நம்மளோட மோடியோட விசிட் தமிழ்நாட்டுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வைக்கிறோம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.